வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த பதிவுல நீட் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்காகவும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையிலும் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடத்தில் உள்ள ஒவ்வொரு பாடத்திலும் இருந்து கொள்குறி வகை வினாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் அடங்கிய பதிவினை தான் நம்முடைய சேனல்ல கண்டினியூஸா பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போதைய பதிவில் விலங்கியல் பிரிவில் இருந்து உயிரினங்களின் பல்வகைத்தன்மை என்ற பாடத்திலிருந்து ஒரு 50 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை தான் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. முதலாவது கொஸ்டின் பாருங்க. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் போன்ற உயிர் காரணிகளுக்கும் தாது உப்புகள், மண், நீர் மற்றும் சூரிய ஒளி போன்ற உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை குறிப்பது. செகண்ட் ஆப்ஷன் சூழ்நிலை மண்டலம். இரண்டாவது கேள்வி, பல்வேறு வகைப்பட்ட சிற்றினங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்தில் வாழ்வது டேஸ் எனப்படும். தேர்ட் ஆப்ஷன் பல்லுயிர் தன்மை. மூன்றாவது கேள்வி, உயிரினங்கள் பல்வேறு வகைப்பட்ட தனிப்பண்புகளால் உயிரற்றவைகளிலிருந்து பின்வரும் எந்த பண்புகளால் வேறுபடுகிறது? பதில் ஃபோர்த் ஆப்ஷன் இவை அனைத்தும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் உணவூட்டம், சுவாசம், வளர்சிதை மாற்றம். கேள்வி எண் 4, பல்லுயிர் தன்மை என்ற பதத்தை சூட்டியவர் யார்? செகண்ட் ஆப்ஷன் ஏஜி டான்ஸ்லே. 5, வகைப்பாட்டியல் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? தேர்ட் ஆப்ஷன் ஏபி டிகாண்டோல். மாணவ மாணவிகளுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த டாபிக் ஃபுல்லா தரவா படிச்சுட்டு அதுக்கு அடுத்துதான் இந்த வீடியோ வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகே, அதுபோக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி மறக்காம அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் முக்கியமா சப்ஸ்கிரைப்பும் சரி, நாங்க எங்களோட வீடியோவை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ வியூவர்ஸ் மறக்காம லைக், ஷேர் அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப். ஓகே ஓகே அடுத்த கேள்வி பாருங்க. பாரம்பரிய வகைப்பாட்டியலின் தந்தை யார்? பதில் செகண்ட் ஆப்ஷன் கரோலஸ் லின்னேயஸ். கேள்வி எண் 7, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார்? செகண்ட் ஆப்ஷன் கரோலஸ் லின்னேயஸ். வினா எண் 8, வகைப்பாட்டின் அடிப்படை தேவைக்கு காரணமானது எது? ஃபோர்த் ஆப்ஷன் இவை அனைத்தும். அதாவது நெருங்கிய தொடர்புடைய இனங்களை கண்டறிந்து வேறுபடுத்துதல், அடுத்ததா உயிரினங்களை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளுதல், அடுத்து உயிரிகளின் பரிமாண வளர்ச்சியை புரிந்து கொள்ளுதல். 9, பல்வேறு மட்டங்களில் உள்ள உயிரிகளின் படிநிலைகளை குறிப்பிடும் சொல் எது? செகண்ட் ஆப்ஷன் வகைப்பாட்டியல். வினா எண் 10, அரிஸ்டாட்டில் வகைப்பாட்டு ஆய்வுகளை தாவரங்களில் தொடர்ந்ததால் அவர் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? பதில் தேர்ட் ஆப்ஷன் தியோபிராஸ்டஸ். 11, உயிரினங்களுக்கு இடையே உள்ள பரிணாம மற்றும் மரபியல் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட வகைப்பாடு எது? தேர்ட் ஆப்ஷன் அ மற்றும் ஆ, அதாவது மரபு தொகுதி தொடர்பு வகைப்பாடு மற்றும் கிளாடிஸ்டிக் வகைப்பாடு. 12, கிளாடோகிராம் என்பது கீழ்கண்ட பண்புகளை கொண்டுள்ளது. செகண்ட் ஆப்ஷன் பரிணாம பண்புகள் மற்றும் மரபு வழி பண்புகள். 13, பரிமாண தொடர்புகளை
கிளாடோகிராம் என்னும் மர வரைபடத்தின் மூலம் விளக்குவதை அறிமுகப்படுத்தியவர் யார்? செகண்ட் ஆப்ஷன் லின்னேயஸ். 14 மூன்று பேர்வக வகைப்பாட்டை முன்மொழிந்தது யார்? அதாவது மூன்று பேருலக வகைப்பாடு. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, பார்த்துக்கோங்க. இதற்குரிய பதில் செகண்ட் ஆப்ஷன் கார்ல் வோஸ். 15 எக்ஸ்ட்ரீமோபைல்ஸ் என அழைக்கப்பட்ட சரியான காரணத்தை கண்டறியவும். ஃபோர்த் ஆப்ஷன் மேற்கண்ட அனைத்தும் சரி. அதாவது புரோகேரியாட்டுகள் எரிமலை வாயு பகுதியில் காணப்படுவதால், செகண்ட் ஒன் வெந்நீரூற்றுகளில் வாழ்வதால், தேர்ட் ஒன் துருவ பனிப்பாலங்களில் ஆர்கியா வகை புரோகேரியாட் காணப்படுவதால். 16 சரியான கூற்றை கண்டுபிடி. இதற்குரிய பதில் தேர்ட் ஆப்ஷன் ஆ சரி ஆ தவறு. இந்த சரியான கூற்றுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சரியான கூற்று. அதாவது மீத்தேன் வாயுவை உற்பத்தி செய்யும் உயிரிகள் மெத்தனோஜன் எனப்படும். அதே மாதிரி செகண்ட் ஒன் இருக்கு பாருங்க, அதிக வெப்பம் மற்றும் அமிலத்தன்மையில் வாழும் உயிரினங்கள் ஹோலோபைல்கள் எனப்படும். இது வந்து தவறான கூற்று. 17 பிசிஆரில் பயன்படுத்தப்படும் டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி எந்த பாக்டீரியாவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? ஃபோர்த் ஆப்ஷன் தெர்மஸ் அக்வாடிகஸ். 18 இருசொற் பெயரிடுதல் முறையின் 2 கூறுகள் எது? தேர்ட் ஆப்ஷன் ஆ மற்றும் ஆ, அதாவது சிற்றின பெயர் மற்றும் பேரின பெயர். 19 மாஞ்சிஃபெரா இண்டிகாவின் என்பது எதை குறிக்கும்? அதாவது மாஞ்சிஃபெரா இண்டிகாங்கிறது எதை குறிக்கும் கேட்டுக்கிறாங்க. இதற்குரிய பதில் தேர்ட் ஆப்ஷன் லின்னேயஸ். 20 ஐசிபிஎன் விதிக்கு முரண்பட்ட வாக்கியம் எது என கண்டறிக. ஃபோர்த் ஆப்ஷன் பேரின பெயர் மற்றும் சிற்றின பெயர் இரண்டும் சிறிய எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டும். 21 ஹெர்பேரிய தாளின் குறிப்புரையில் எதை பற்றிய தகவல் இருக்காது? தேர்ட் ஆப்ஷன் தாவரத்தின் உயரம். வினாயன் 22 சரியான வரிசையை தேர்ந்தெடு. செகண்ட் ஆப்ஷன் பேரினம், சிற்றினம், குடும்பம், வகுப்பு, வரிசை, உலகம், தொகுதி. 23 வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு எது? செகண்ட் ஆப்ஷன் சிற்றினம். 24 பாக்டீரியாவின் கீழ்கண்ட பண்புகள் உண்மையானவை. இதற்குரிய பதில் ஃபோர்த் ஆப்ஷன் இவை அனைத்தும். அதாவது எதுனா உண்மையானனா மேல உள்ள மூன்றுமே உண்மையானது. ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவான உட்கருவும் ஹிஸ்டோன்களும் கிடையாது. செகண்ட் ஒன் குரோமோசோம் வட்ட வடிவ டிஎன்ஏவாக காணப்படும். தேர்ட் ஒன் 70S ரைபோசோம் மட்டும் செல் சவ்வினால் சூழப்பட்டுள்ளது. இந்த மூன்று பண்புகளுமே உண்மையான பண்புகள். 25 70S ரைபோசோம்கள் காணப்படும் இடம். செகண்ட் ஆப்ஷன் பசுங்கணிகம். 26 புரோபயாட்டிக்கான சிறந்த மூலம் எது? செகண்ட் ஆப்ஷன் தயிர். 27 முப்பெயருலக கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? தேர்ட் ஆப்ஷன் கார்ல் ஓஎஸ் மற்றும் குழுவினர். 28 ஏழுலக வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஃபோர்த் ஆப்ஷன் கெவாலியர் ஸ்மித். 29 முப்பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? தேர்ட் ஆப்ஷன் ஹக்ஸ்லி மற்றும் ஸ்ட்ரிக்லாண்ட். 30 பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒன்றாக இருக்கும்படியான பெயரிடும் முறையின் பெயர் என்ன?
செகண்ட் ஆப்ஷன் நாமென் ஆம்பிகுவம். 31 ஆண் சிங்கத்தை பெண் புலியுடன் இனக்கலப்பில் ஈடுபடுத்தும் போது மலட்டுத்தன்மையுடைய டேஸ் உருவாகிறது. தேர்ட் ஆப்ஷன் லைகர். 32 பின்வரும் கூற்றில் சரியானவற்றை கண்டுபிடி. ஃபோர்த் ஆப்ஷன் அ ஆ மற்றும் இ இவை அனைத்துமே சரியானதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பேரினத்தில் ஒரே ஒரு இனம் மட்டும் காணப்பட்டால் அது மோனோடைபிக் பேரினம். ஓகே, ஒன்னுனாலே மோனோவை மென்ஷன் பண்ணும். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, ஒரு பேரினத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சிற்றினங்கள் காணப்படுவது பாலிடைபிக். ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட 2 3 வந்துருச்சுன்னா அதை பாலின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, சிங்கிள்னா மோனோ, டபுள் 3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை வந்து பாலின் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்க, சிற்றினம் என்பது வகைப்பாட்டின் அடிப்படை அலகு. இது எல்லாமே சரியான கூற்று தான். அடுத்த கேள்வி பாருங்க, 33 வகைப்பாட்டியலின் அறிவியல் படி நிலையாக கருதப்படுவது எது? ஃபோர்த் ஆப்ஷன் மேற்கூறிய அனைத்தும். அறிவியல் படிநிலை வந்து என்ன, வகைப்பாட்டியல் அறிவியல் படிநிலைகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பண்பாக்கம், அடுத்து அடையாளம் காணுதல், தேர்ட் ஒன் பெயரிடுதல் மற்றும் வகைப்படுத்துதல். வினா எண் 34 1682 ஜான்ரே வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் என்ன? செகண்ட் ஆப்ஷன் மெதோடஸ் பிளாண்டரம் நோவா. 35 கீழ்கண்டவற்றுள் எது சமதரத்தில் இல்லை? சமதரத்தில் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் ஆர்த்தோப்டிரா. 36 பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. இதற்குரிய பதில் செகண்ட் ஆப்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பாருங்க டைசி. ஓகே, DAISOங்கிறது வந்து எதை மென்ஷன் பண்ணுன்னா தானியங்கி இலைதாவி கண்டறியும் தொகுப்பு. செகண்ட் ஒன் ALISங்கிறது தானியங்கி தேனி கண்டறியும் தொகுப்பு. அதாவது என்னன்னா எல்லாமே சரியா தான் மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, ABங்கிறது தானியங்கி சிலந்தி குளவி கண்டறியும் முறை. ஃபோர்த் ஒன் SBIDAங்கிறது தானியங்கி டிஜிட்டல் கண்டறியும் முறை. வினா எண் 37 தமிழ்நாட்டின் மாநில பறவையின் விலங்கியல் பெயர் என்ன? செகண்ட் ஆப்ஷன் சால்கோபாபஸ் இண்டிகா. 38 எந்த வகைப்பாட்டு கருவி டாக்ஸான் பற்றிய முழு விவரங்களை கொண்டுள்ளது? செகண்ட் ஆப்ஷன் ஹெர்பேரியம். 39 சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலில் இயற்கை தேர்வின் மூலம் சிற்றினங்களுக்கு இடையேயான பரிணாம தொடர்பை விளக்கியவர்? செகண்ட் ஆப்ஷன் சார்லஸ் டார்வின். 40 பின்வருவனவற்றுள் பாரம்பரிய வகைப்பாட்டு கருவியில் உள்ளவை எது? இதற்குரிய பதில் ஃபோர்த் ஆப்ஷன் இவை அனைத்தும். ஓகே, அதாவது வகைப்பாட்டு திறவுகோல்கள், அருங்காட்சியகம், விலங்கியல் பூங்காக்கள். ஓகே, இது எல்லாமே பாரம்பரிய வகைப்பாட்டுல கருவியில இருக்கக்கூடியது. ஓகே, அடுத்த வினா எண் 41 பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை மேட்ச் பண்றது பாருங்க. இதற்குரிய பதில் வந்து நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க கெஸ் பண்ண ஆப்ஷன் தான் தேர்ட் ஒன். ஓகே, ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம். முதலாவது வந்து பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் வந்து ஃபோர்த் ஒன் கடல் பூங்காக்கள். செகண்ட் ஒன் மூலக்கூறு அளவிலான வகைப்பாட்டு கருவிகள் வந்து DNA வரி குறியீடு. தேர்ட் ஒன் சிற்றினங்களை கண்டறியும் தானியங்கி கருவிகள் வந்து DAISY. ஃபோர்த் ஒன் மின்னியல் வகைப்பாட்டு கருவிகள் வந்து இனோடாக்ஸா. ஓகே, INOTAXA. 42 பின்வரும் கூற்றில் சரியானது எது? இதற்குரிய பதில் தேர்ட் ஆப்ஷன் ஆஸ் சரி ஆ தவறு. ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள கூற்று வந்து சரியானது. ஓகே, ஒரு உயிரியின் DNAவில் உள்ள குறுகிய மரபு குறியீடுகளை வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட சிற்றினமா என கண்டறிய DNA வரி குறியீடு உதவுகிறது. இது சரியான கூற்று. இரண்டாவது கூற்று பாருங்க, ஒற்றை ஜீனையோ அல்லது ஜீனின் பகுதியோ பெருக்க DNA ரேகை அச்சிடல் தொழில்நுட்பம் பயன்படுகிறது. அதாவது இந்த பகுதியை பெருக்கிறதுக்கு DNA ரேகை அச்சிடல் தொழில்நுட்பம் பயன்படுகிறது வந்து தவறான கூற்று.
43 ஆண் புலியை பெண் சிங்கத்துடன் இனக்கலப்பு செய்தால் மலட்டுத்தன்மையுடைய எந்த உயிரினம் உருவாகும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டைகான். 44 ஜியாலஜிக் காலத்தில் எந்த வகை பாக்டீரியா புவியை காற்றற்ற சூழலிலிருந்து காற்றுள்ள சூழலுக்கு மாற்றியது? செகண்ட் ஆப்ஷன் சைனோ பாக்டீரியா. 45 ஒரு பொது மூதாதையரில் இருந்து தோன்றிய நெருங்கிய தொடர்புடைய உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? தேர்ட் ஆப்ஷன் பேரினம். நீங்க எல்லாமே இதை வீடியோவா தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோக்குரிய இந்த பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். பிடிஎஃப் தேவைப்படுறவங்க நீங்க அதை பிடிஎஃபா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்களே என்ன செய்யலாம்னா டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்றதுக்கும் அந்த பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது தேவைப்படுவோம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் யூஸ் பண்ற மாதிரி பயன்படுத்தும். ஓகே ஓகே 46 பாருங்க, ICZN சரியான விரிவாக்கம் தருக. பதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அகில உலக விலங்கிய பெயரிடுதல் சட்டம். 47 சிவப்பு பாண்டா பேரினம் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மோனோடைபிக் பேரினம். 48 குரங்கு, கொரில்லா மற்றும் ஹிப்பன்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ள துறை மற்றும் வகுப்பு முறையே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரைமேட்டா மற்றும் பாலூட்டிகள். 49 வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் விலங்கியல் பூங்காவில் ஏக்கர் பரப்பளவில் வகையான தாவர விலங்கு சிற்றினங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. எத்தனை வகைன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்குரிய பதில் தேர்ட் ஆப்ஷன் 1500 வகை தாவர வகைகளும் 2553 விலங்கு வகை சிற்றினங்களும் பாதுகாக்கப்படுகின்றன. ஓகே, 50வது கேள்வி உலக அளவில் மனிதனின் பெயர் இவ்வாறு அழைக்கப்படும். இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச பதில் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹோமோசெப்பியன்ஸ். ஓகே வியூவர்ஸ், இந்த 50 கேள்வி பதிலுடன் விலங்கியல் பிரிவில் இருந்து உயிரினங்கள் உலகம் என்ற பகுதியானது நிறைவடைகிறது. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ கடைசியா ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தா இந்த டாபிக்ல இருந்து எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ற அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லைக் பட்டனை தட்டிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, இது போன்ற அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள எங்களது சேனலுடன் இணைந்தீர்கள். அதற்கு முதலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.